நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இருக்கும். நான் முதல்ல இந்த கதையோட கருவை மட்டும் சொல்றேன். சாந்தின்ற ஒரு லேடி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப விதவையா தான் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் இருக்காங்க. மாப்பிள்ள வந்து வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சாந்தி அவங்க ரூம்ல இறந்து போயிருக்காங்க. இது இயற்கையான மரணமா இல்ல யாராவது திட்டமிட்டு சாந்தியை சாவடிச்சாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வருது. போலீஸுங்க இந்த கேஸை கையில எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச போலீஸுங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் இந்த காணொலிக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். சாந்தின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தவறி இருப்பாரு. சோ ஹஸ்பண்ட் இருக்கும் போதே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. பொண்ணோட பேரு நித்யா அப்படின்றது. அதே மாதிரி மாப்பிள்ளையோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வந்து வீட்டோட மாப்பிள்ளையாவே இருந்துருவாரு. ஏன்னா வந்து சாந்திக்கு பொண்ணு நித்யானா அவ்வளவு பிடிக்கும். அதனால மாப்பிள்ளை கிட்ட ரெக்வஸ்டாவே இதை வச்சிருப்பாங்க. நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது அவருமே சரின்ற மாதிரி ஏத்துட்டு வந்திருப்பாரு. மாப்பிள்ளை பிசினஸ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா, அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பிசினஸ்ல வந்து நிறைய தடுமாற்றம் இருக்கு. அதாவது தொடர்ச்சியா அவருக்கு லாஸ் தான் ஏற்படுது. ஒவ்வொரு வாட்டியும் லாஸுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நித்யாவோட அம்மாவான சாந்தி தான். சாந்தி வந்து சரி இன்னொன்னு பிசினஸ் பண்ணுங்க, இந்த பிசினஸ்ல கடன் பட்டிருக்கீங்களா அதெல்லாம் இதை வச்சு சால்வ் பண்ணுங்கன்னு அப்பப்ப காசு தந்துட்டு இருக்காங்க. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதை தாண்டி ஹஸ்பண்ட் இருந்த காலத்துல இருந்தே இந்த வீட்டுல மல்லிகான்ற ஒரு லேடி ஒர்க்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு சமையல் பண்றது, துணியை துவைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. மல்லிகாவை வந்து அம்மா சாந்திக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வருஷமா இருக்கா, எல்லா வேலையும் சரியா செய்யறா, என்ன நல்லபடியா பாத்துக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா சாந்திக்கு வயசாயிருச்சுல, ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. பொண்ணு கவனிச்சுக்கிறத விட மல்லிகா தான் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சுப்பாங்க. அம்மாக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்திருப்பாங்க. அதனால அம்மா கிட்ட உரிமையாவே பொண்ணு சண்டைலாம் போடுவாங்க. அடிக்கடி அம்மா கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. என் ஹஸ்பண்டோட பிசினஸ் இப்படி ஆயிடுச்சுமா, கொஞ்சம் தாங்கன்னு அப்பப்ப அம்மா கிட்ட காசை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சாந்தியும் தந்து தந்து பழகிட்டாங்கல்ல. ஆனா சாந்திக்கு வந்து போக போக கடுப்பா இருக்கு. என்னமா எவ்வளவு காசு தந்தாலும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படிமா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால அம்மாக்கும் பொண்ணுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிலைமையில இப்படிதானே இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. காலையில அம்மாவை எழுப்பலான்றபடி பொண்ணான நித்யா வராங்க. அப்படி எழுப்ப பார்க்கும்போது அம்மா இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. ஐயோ, அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்ததுல, ஏற்கனவே வந்து இதயத்துல ப்ராப்ளம் இருந்ததுல, அதனால அம்மா இறந்து போயிட்டாங்க போல அப்படின்றபடி ஹஸ்பண்ட் அர்ஜுன் கிட்ட அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. மல்லிகாக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஐயோ, சாந்தி அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இயற்கையான மரணம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் சாந்தி அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. எல்லாருமே கவலைப்படுறாங்க. சாந்தி நல்லா பழகுவாங்களே, அவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. இறந்து போயிருக்காங்க, நீங்க எப்படி சட்டுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க? இதுல சில சஸ்பீஷியஸான விஷயம் இருக்கு. இது இயற்கை சாவுன்றதை எங்களால முடிவுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா போலீஸுங்க எப்பவுமே ஒரு கேஸ அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. இயற்கையான மரணம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சாதாரணமா அதை முடிச்சிட முடியாது. ஏன்னா போலீஸுங்களுக்கு வந்து ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு டெத் நடக்குதுன்னா அக்கம் பக்கத்துல என்ன பேசிக்கிறாங்க, நேத்து வரைக்கும் சாந்தி அம்மா நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு யாராவது கொஞ்சம் சந்தேகப்பட்டு பேசினா கூட அங்க இருக்க போலீஸ் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை கவனிச்சிருவாங்க. போலீஸ் உங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படிதான் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, உங்க அம்மா நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்காங்க, திடீர்னு இறந்து போயிருக்கிறதுனால எங்களுக்கு சில சந்தேகம் இருக்கு. அதனால இதை நாங்க விசாரிப்போம். விசாரிச்சு வந்து இயற்கையான மரணம்னா நாங்க விட்டுருவோம். அது வரைக்கும் விசாரணை நடக்கும்னு சொல்லும் போது சரி ஓகேன்ற மாதிரி நித்யாவும் மாப்பிள்ளையான அர்ஜுனும் ஏத்துக்கிறாங்க. விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து நாங்க வீட்டெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மல்லிகா கொஞ்சம் முழிக்கிறாங்க. அதாவது மல்லிகா என்ன பண்றாங்கன்னா, போலீஸுங்களுக்கு தெரியாம லைட்டா நழுவி ஒரு சின்ன சாவி இருக்கு, அந்த சாவியை எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. எதுக்காக மல்லிகா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்ப போலீஸுங்களும் செக் பண்ணிலாம் பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தவங்க அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ள அர்ஜுன் கிட்டயும் பொண்ணு நித்யா கிட்டயும் பொறுமையா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனால இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, அதாவது வந்து எதனால அம்மாக்கு இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னும் போது, அம்மாக்கு வந்து இதய ஆபரேஷன் பண்ணாங்க. அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அப்பத்துல இருந்தே அம்மா ஏகப்பட்ட டேப்லெட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படிதான் அம்மா வந்து தவறி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பொண்ணு நித்யா சொல்றாங்க. அதே விஷயத்தான் அர்ஜுனும் சொல்றாரு. ஆமா, அதனால்தான்
இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ரெண்டு பேருமே அப்படி சொல்லும் போதே பதட்டப்பட்டு இருக்காங்க. இவங்க என்ன இயற்கையா இறந்து போனதை சொல்லும் போது இவ்வளவு பதட்டப்படுறாங்கன்ற மாதிரி போலீஸுங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகுது. ஒருவேளை இதுல இவங்க இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்குமான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இறந்து போன சாந்தி அவங்களோட கையை கொஞ்சம் இறுக்கி மூடின மாதிரி இருக்கு. அதாவது ரெண்டு கை இருக்குல்ல, அதுல ஒரு கை மட்டும் கொஞ்சம் இறுக்கி மூடின மாதிரி இருக்கு. இந்த விஷயத்த ஒரு போலீஸ் கவனிக்கிறாரு. என்ன இறுக்கி மூடி இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த கையை பிரிக்கிறாரு. அதுல ரெண்டு முடி இருக்கு, நீளமான முடியா இருக்கு. என்ன இது நீளமான முடியா இருக்கு, ஒருவேளை யாராவது தாக்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது பிடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை எடுத்துக்கலான்ற மாதிரி அதை கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பெண்மணிகள் மேலயும் டவுட் வருது. ஒன்னு பொண்ணு மேல, நித்யா மேல டவுட் வருது, அதே மாதிரி மல்லிகா மேல டவுட் வருது. அதனால அவங்களோட சாம்பிளையும் நம்ம எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சாமர்த்தியமா அவங்களோட சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது நேரடியா எடுக்காம, நேரடியா கேட்காம, அவங்களுக்கே தெரியாம சீப்ல இருந்து அவங்களோட சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. வேலைக்காரியோட சாம்பிளை வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த சாவுல மர்மம் இருக்குன்ற மாதிரி பேசி இவங்களுக்கு வந்திருக்கும். அதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட டீட்டெயிலா விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, கடைசி சில நாட்களாவே நித்யாக்கும் சாந்திக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு. இறந்து போன சாந்திக்கும் அவங்க பொண்ணான நித்யாக்கும் ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு. அது என்னன்னா, சாந்தியை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள ஒவ்வொரு வாட்டி லாஸ் பண்ணும் போது நிறைய காசை தந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப சமீப காலமா மாப்பிள்ள தொடர்ச்சியா லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை ஏதாவது வேலைக்கு மாதிரி போக சொல்லுமா, இதுக்கப்புறம் இந்த பிசினஸ்லாம் வேணாம், அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது, அதனால வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நித்யா இருக்காங்கல்ல, அம்மா உங்க சொத்தா இவ்வளவு இருக்குல்ல, அதெல்லாம் எப்பமா எனக்கு தருவீங்க, நீங்க தந்துருங்கம்மா, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், நாங்க கண்டிப்பா அது மூலியமா ஏதாவது பண்ணிடுவோன்ற மாதிரி நித்யா சொல்லியிருப்பாங்க. சோ ஹஸ்பண்டுமே ஹஸ்பண்ட் நேரடியா பேச முடியாதுல, உரிமையா கேட்க முடியாதுல, அதனால ஒய்ஃப் மூலியமா கேட்டிருக்காரு. சோ அவங்களுக்குள்ள அப்பப்ப சண்டை வந்தது சார். ஆர்குமெண்ட்ல அம்மாவை போட்டு பயங்கரமா திட்டலாம் நித்யா செஞ்சாங்க. அம்மா கொஞ்சம் மனவேதனையில தான் இருந்தாங்க. எங்க கிட்ட பேசுறதெல்லாம் கூட குறைச்சிட்டாங்க. ஏன்னா எங்க கிட்ட பேசுறத நித்யா பார்த்தானா அதுக்குமே சண்டைலாம் போட்டுட்டு இருந்தா. அதனால சாந்தி அம்மா எங்க கிட்ட பேசுறதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க 2-3 லேடிஸ் சொல்றாங்க. இவங்க இப்படி பேசினதுதான் ஒரு போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது போலீஸ் இங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வரும்போது இவங்க பேசினதை கவனிச்சுதான் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருப்பாரு. சோ இவங்க கிட்ட பேசுறது மூலியமா நித்யாக்கும் இறந்து போன அம்மாக்கும் பொண்ணுக்கும் பயங்கர சண்டை போயிருக்கிறது தெரிய வருது. பாத்தீங்களா, இதை பத்தி நித்யா கிட்டே கேக்குறாங்க. நித்யா என்ன சொல்றாங்கன்னா, சார் அம்மா பொண்ணுக்குள்ள சண்டை இல்லாமையா சார் இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் அம்மாக்கும் சண்டை வந்தது உண்மைதான் சார், அதுக்கு என்ன போய் நீங்க சந்தேகப்படுவீங்களா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடுத்ததான் மல்லிகாக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க மல்லிகா கிட்ட பேசுறாங்க. மல்லிகா ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சிருக்காங்க, அதை சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இது போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, நீ ஒழுங்கா சொல்லிட்டனா உனக்கு நல்லது, இல்லனா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வேற மாதிரி கவனிக்க வேண்டி வரணும் போது இப்ப மல்லிகாவும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நித்யாக்கும் சாந்திக்கும் அடிக்கடி சண்டை வந்தது பாத்தீங்களா, இந்த விஷயம் மல்லிகாக்கும் தெரியும். மல்லிகா வரும்போது சண்டே மேக்சிமம் நித்யா நிறுத்திடுவாங்க. அப்படி இருந்தும் இவங்க வரும்போது கொஞ்சம் கவனிப்பாங்கல்ல, அதுலயே 2 பேருக்குள்ளயும் சொத்துக்காக சண்டை போயிட்டு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சமயத்துல சாந்தி இருக்காங்கல்ல, என்னோட பொண்ணு வெளியே கூட போய் பேச விட மாட்டா, ஒருவேளை எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த சாவியை மட்டும் நீ பத்திரமா வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு சாவியை தந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மல்லிகா போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சாவியை மறைச்சாங்கல்ல, சாந்தி தந்த சாவியை தான் மறைச்சிருப்பாங்க. ஏன்னா சாந்தி அம்மா இந்த மாதிரி சாவி தந்தாங்க, அந்த சாவியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதை போலீஸ்க்கு தந்து இல்ல போலீஸ் அதை கண்டுபிடிச்சிட்டா நித்யா நம்ம மேல கோச்சுப்பாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அதனாலதான் சாவி அன்னைக்கு மறைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சாந்தி அம்மா ஒரு சாவியை மட்டும் எனக்கு தந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த சாவியை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க, எனக்கு அன்னைக்கு குழப்பமா இருந்தது, அதனால தான் மறைச்சிட்டேன்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது சாவியா, அந்த சாவியை எடுத்து தாண்டும் போது இவங்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த சாவியை எடுத்து தந்துடுறாங்க. அது எதோட சாவின்னும் போது இவங்க பீரோ, அதாவது சாந்தி அம்மா அவங்களுக்குன்னு ஒரு பீரோ வச்சிருக்காங்க, அதுல இருக்க ஒரு லாக்கருக்கான சாவின்றது தெரிய வருது. அந்த லாக்கரை ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்ணும் போது அவங்களோட முக்கியமான நகைகள்லாம் அங்க இருக்கு. இதை தாண்டி அங்க ஒரு லெட்டருமே இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது என் பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்ச்சியா சண்டை நடந்துட்டு இருக்கு, என் பொண்ணு என்னோட சொத்துக்காக என்னையே ஏதாவது பண்ணிடுவாளான்ற மாதிரி கூட எனக்கு பயம் இருக்கு, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது இயற்கையான சாவு மாதிரி தெரிஞ்சாலும் என் பொண்ணோட இன்வால்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதை பாக்குற போலீஸுங்களுக்கு முழுசா இந்த பொண்ணு மேலதான் சந்தேகம் போயிருது. ஏற்கனவே வேற மல்லிகாவோட சாம்பிளையும் எடுத்திருக்காங்க, அந்த பொண்ணு நித்யாவோட சாம்பிளையும் எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்கல்ல, இப்ப அதுக்கான ரிசல்ட் வந்துருது. யாரோட ஏர் சாம்பிள் தெரியுமா மேட்ச் ஆயிருக்கு, நித்யாவோட ஏர் சாம்பிள் தான் மேட்ச் ஆயிருக்கு. சோ எல்லாமே நித்யாக்கு எதிராக தான் இருக்கு. நித்யா கிட்ட இதுக்கப்புறம் வேற விதத்துல தான் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் முடிவு பண்றாரு. உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு.
உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் சண்டை போயிருக்கு. நார்மல் சண்டை தானே சார், எல்லார் வீட்லயும் நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா அதை தாண்டியும் பெரிய சண்டை போயிருக்கு. எந்த அளவுக்கு பெரிய சண்டை போயிருக்குன்னா, உங்க அம்மா உங்க உயிரை நினைச்சே பயந்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க மிரட்டி இருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க மறைக்க முடியாது. ஏன்னா உங்க அம்மாவோட கையில உங்களோட முடிதான் சிக்கி இருக்கு. ஒழுங்கு மரியாதையை உண்மையை ஒத்துக்கோங்க, இல்லனா வேற மாதிரி நாங்க நடந்துக்க வேண்டிய நிலைமை வரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. இதுக்கு மேல நம்ம மறைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, எப்ப பாரு உங்க அம்மா கிட்ட கடைசி 1 மாசமா, ஏன்னா அம்மா காசு தரத ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பிசினஸ் லாஸ், நம்ம புதுசா ஏதாவது பண்ணோம்னா காசு வேணும், உன் அம்மா கிட்ட கேளுன்ற மாதிரி பிரஷர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இவங்களும் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கிட்ட சொத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பிரிச்சு தாங்க, எனக்கு தர வேண்டியதை தாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா இல்ல, நீ தந்தா அழிச்சிருவ, உன் ஹஸ்பண்ட் அழிச்சிருவாரு, அதனால என்னால தர முடியாது, நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் அன்னைக்கு நைட்டும் சண்டை வந்திருக்கும். அதாவது மல்லிகா வேலை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் பொண்ணு நித்யாவும் அம்மா கிட்ட தொல்லை பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா தர முடியாதுன்னு சொல்லும் போது பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல கோவத்துல அடிக்கலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தள்ளி விடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தள்ளி விடும் போது அம்மா தடுமாறி விழுறதுக்கு முன்னாடி பொண்ணோட முடியை லைட்டா பிடிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த முடி கொஞ்சம் கையில மாட்டிருக்கும். இதெல்லாம் இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. அம்மா விழுந்ததுல யாடவிடமா ஒரு இடத்துல இடிச்சிருப்பாங்க. அந்த இடிச்ச தாக்கம் இதெல்லாம் சேர்ந்துதான் அம்மா அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. ஐயோ, அம்மா இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம்ன்றது நித்யாக்கு தெரியுது. இதை பத்தி அர்ஜுன் கிட்ட சொல்லி நம்ம இயற்கையான சாவு மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அடிப்பட்ட இடத்த கொஞ்சம் சரி பண்றது, மறைக்கிற மாதிரி பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணி அம்மாவை படுக்கையில படுக்க வச்சிடுறாங்க. கரெக்டா மல்லிகா வரும்போது நம்ம இயற்கையா இறந்து போன மாதிரி நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அம்மாவை பாக்குற மாதிரி அன்னைக்கு காலையில போயிருப்பாங்க. அம்மா என்னாச்சுமான்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு டிராமாவை பண்ணிருப்பாங்க. மல்லிகாவும் ஒருவேளை இயற்கையா இறந்து போயிட்டாங்களான்ற மாதிரி அப்ப யோசிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல அம்மாவை இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. ஆனா வேணுட்டே சாவடிக்கல, ஒரு சண்டையில தெரியாம தான் தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனா சாவடிச்சதுக்கு அப்புறம் இயற்கையான சாவு மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு அப்படியே முடிச்சிடணும். இப்ப அம்மா இறந்து போனதுனால நமக்கு சொத்தம் கிடைச்சிரும், நம்ம ரூட்டும் கிளியர்ன்ற மாதிரி கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இன்ஃபார்மர் மாதிரி இருக்க ஒரு போலீஸ் இந்த கேஸ்ல சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸுங்களை வர வச்சிருப்பாரு. இப்ப போலீஸுங்க விசாரிச்சு இவங்க 2 பேர் தான் குற்றம் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. சோ இப்ப அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நடுவுல மல்லிகாவையும் நிறைய போலீஸுங்க சந்தேகப்பட்டு நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்கல்ல. பரவாயில்லமா, ஒன்ன நாங்க சந்தேகப்பட்டோம், ஆனா இவங்க தான் பண்ணிருக்காங்க, ஒரு பொண்ணே அம்மாவை இப்படி பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரி மல்லிகா கிட்டயும் கொஞ்சம் பேசிட்டு போலீஸுங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய விதமான கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.